ஓம் ஸ்ரீ சரவண பவ. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனோட வேல் இருந்தால் நம்ம குலத்தையே காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வழிபடுங்க, இல்லை திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி வழிபடுங்க. முருகர் பக்தராக நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, முருகர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்பேற்பட்ட ஆபத்து, எப்பேற்பட்ட சூழ்ச்சி, எப்பேற்பட்ட ஊழ்வினை, எப்பேற்பட்ட கூடவே இருந்து குடிப்படிக்கிறவங்க யார்கிட்ட இருந்தும் நம்ம உயிரை காக்கிற அளவு கூட மறைமுகமாக நமக்கு ஒரு சில விஷயங்கள், கெடுதல்கள் நம்ம உறவினர்கள் செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் முருகர் நம்மளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் நம்ம முருகர் பக்தரோ இல்லையோ அவர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாருங்க. இது நான் பெருசாக முருகர் 2 ஒய்ஃப் வச்சுருந்தாங்க, வள்ளி தெய்வானைன்றனால எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெருசாக பிடிக்காது. பட் எங்கள் அப்பா திருச்செந்தூர் முருகரோட பக்தர், அதனால் ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அவரை வழிபடாமலே அவர் எனக்கு நிறைய விஷயத்தில் என்னை ஆபத்துலேருந்து, பேராபத்துலேருந்துலாம் காப்பாற்றியிருக்கிறாரு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை பற்றி இப்போ உணர்ந்ததுக்கப்புறம் நான் இந்த செவ்வாய் கிழமை வழிபாடையும் முருகர் படத்தை வாங்கி ரெகுலராக வழிபடுறதும் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 3 மாதத்தில் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் நடத்தி காட்டுற இன்ஃபேக்ட் இந்த சேனல் அவரோட அருமை பெருமைகளை சொல்லணுன்றதுக்காக தான் மெயினாக நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டே முருகனோட போஸ்ட்டு தான் போட்டிருப்பேன். அவரோட அருமை பெருமையை, அவர்னால நான் என்ன பெனிஃபிட் ஆனால் எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு, எப்பேற்பட்ட சதிகள்லேருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே சிலிர்க்குதுங்க. ஸோ நீங்களும் வாங்கி முருகனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவர் நம்ம குலத்தையே காப்பாற்றுவார். முடிஞ்சால் வேல் வாங்கி, சின்னதாக வேல் வாங்கி வழிபடுங்க. வேல் மாறல் கேளுங்க, இல்லை கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, இல்லை திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. எதுவும் பாராயணம் பண்ண முடியலனாலும் ஆடியோலையாவது கேட்டு வீட்டில் அதை ஒலிக்க செய்யுங்க. எந்த துஷ்ட சக்திகளும் வீட்டுக்கு வராது.